வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். யாழ் மாநகர சபை புதிய கட்டடம் தை மாதம் கையளிக்கப்படும். இதுவரை 1992 மில்லியன் ரூபாய் செலவு. பிரதி பணிப்பாளர் தொடர்பான தகவல்களை வெளியிட்டுள்ளார். சுமார் 16,000 சதுர மீட்டர் பரப்பளவிற்கும் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் யாழ் மாநகர சபை கட்டடம் எதிர்வரும் தை மாதம் கையளிக்கப்பட இருப்பதாக நகர அபிவிருத்தி அதிகார சபையின் யாழ் மாவட்ட பிரதிபணிப்பாளர் அறிவிக்கின்றார். 2019ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட சுமார் 2142 மில்லியன் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மாநகர சபை கட்டடமானது நாட்டில் ஏற்பட்டிருக்கும் பொருளாதார நெருக்கடி காரணமாக விரிவாக முடிவுறுத்தப்படாமல் காணப்பட்டது. 2024ஆம் ஆண்டு இவ்வரிடம் 600 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் 560 மில்லியன் ரூபாய் செலவு செய்யப்பட்ட நிலையில் 82 விதமான வேலைகள் முடிவுற்றிருக்கின்றன. இதுவரை 1992 மில்லியன் ரூபாய் செலவு செய்யப்பட்டிருப்பதுடன் வேலைகளை பூர்ணப்படுத்தி எதிர்வரும் வருடம் தை மாதம் யாழ் மாநகர சபை கையளிப்பதற்கான அமைச்சரவை ஏற்பாடுகள் பூர்த்தி. இந்த நிலைமையில் முழுமையான வேலைகள் பூர்த்தி செய்வதற்காக இன்னும் 1800 மில்லியன் ரூபாய் தேவைப்படுவதாக வடமாகாண முன்னாள் ஆளுநர் சார்ல்ஸ் அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்ததாக செய்தி வெளியாகியிருக்கிறது. யாழ் மாவட்டத்தில் 58 பேருக்கு எலிக்காய்ச்சல் அடையாளம். பருத்துறை கரவட்டே முன்னிலையில் இருப்பதாக வைத்தியர் பரமேஸ்வரன் அறிவிப்பு. யாழ் மாவட்டத்தில் 58 பேருக்கு எலிக்காய்ச்சல் அடையாளப்படுத்தப்பட்ட நிலையில் விவசாயிகள் மீன்பிடியாளர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்றும் பதிவாளர் சமூக மருத்துவ வைத்தியர் நாகராஜா பரமேஸ்வரன் வேண்டுகோள். யாழ் மாவட்டத்தில் பருத்துறையில் 24 பேரும் தரப்பட்டியலில் 24 பேரும் எலிக்காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது மட்டுமல்லாது சவகச்சேரியில் 4 பேரும் மருதங்கேணியில் 4 பேரும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். எலிக்காய்ச்சல் தொடர்பில் பொதுமக்கள் பயப்பட தேவையில்லை. ஆனால் காய்ச்சல் அறிகுறி ஏற்பட்டால் விரிவாக மருத்துவமனைக்கு நாட வேண்டாம். பொதுவாக குளங்களில் மீன்பிடியில் ஈடுபடும் மீனவர்கள், வயல் வேலை செய்யும் விவசாயிகள் மிக அவதானமாக இருக்க வேண்டாம். இறந்த எலிகளின் எச்சங்கள் நீர்நிலைகளில் கலப்பது அவை மனித உடலுக்கு காயங்கள் அல்லது உணவுப் பொருட்கள் உட்செல்வதனால் அதிக பேர் பாதிப்புக்கு இலக்காகியுள்ளனர். ஆகவே எலிக்காய்ச்சல் தொடர்பில் பொதுமக்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை என்றும் எம்முடன் தொடர்பு கொண்டால் அது தொடர்பான விழிப்புணர்வு கூட்டங்கள் ஏற்பாடு செய்து தருவதாகவும் பரமேஸ்வரன் செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டுள்ளார். நேற்றைய தினம் யாழ் மாவட்டத்தில் இடம்பெற்ற அபிவிருத்தி குழு கூட்டம் தொடர்பாக சில செய்திகள். யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அரிச்சுனாவுடன் வந்த கௌசல்யாவுக்கும் அதிகாரிகளின் வரிசையில் அமர்ந்திருப்பதை தெரிய வருகின்றது. அரிச்சுனா அதிகாரிகளை தனது அதிகாரத்தை பயன்படுத்தி விரட்டிவிட்டு அடிக்கடி கௌசல்யாவை திரும்பி பார்த்து கொண்டிருக்கின்றார். யாழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தவிர அவர்கள் கூட வரும் எவரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள அனுமதியில்லை. ஆனால் இம்முறை அர்ச்சுனாவுடன் சேர்ந்து வந்த கௌசல்யாவை அதிகாரிகளுடன் சேர்ந்து இருக்க அனுமதி கொடுத்துள்ளனர். அடுத்த தடவை நடக்கப்போவும் மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் அர்ச்சுனா விசர்த்தனமான தனது மேதாவித்தனத்தை காட்ட முற்பட்டால் அதிகாரிகள் அனைவரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்ய இருப்பதாக நம்பத்தகுந்த செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. உண்மைகளை உறக்கச் சொன்னால் இதுபோன்ற சந்தர்ப்பங்கள் அதிகம் என்பது எல்லோருக்கும் தெரியும். சதிப்பிழைகளுக்கு அப்பால் கடநிலை அரசு உத்தியோகத்தர்கள் தொடக்கம் பதவி நிலை உத்தியோகத்தர்கள் வரை பெரும்பான்மையோர், அதிலும் குறிப்பாக யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தோர் அவரவர் தகுதிக்கு கீழ் இருக்கும் ஏனைய உத்தியோகத்தர்களையும் பொதுமக்களையும் ஒருவித அடிமைப்பாங்குடன் நோக்குவதும் கையாள்வதும் தங்கள் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் பொதுமக்களோ ஏனைய உத்தியோகத்தர்களோ கேள்வி கேட்க முடியாது. அவர்களது கடமைகள் தொடர்பில் வினா கேட்க முடியாது. கடமை தொடர்பில் வெளிப்படைத்தன்மை தேவையில்லை என்ற மனநிலையுடன் காலமாக செயற்பட்டு வருகின்றமையும் தங்களுக்குள் தவறுகளை பூசி மெழுகுவதும் தவறுகளின் போது ஒருவரையொருவர் பாதுகாப்பதும் பதவி உறுதிப்படுத்தப்பட்டதுடன் ஓய்வு காலம் வரை உங்கள் தொழில் பாதுகாப்புக்கும் எழுத்து பரீட்சை வாயிலாக மட்டும் நடைமுறை இருக்கும் வினைத்திறனை தீர்மானிக்கும் முறையும் அரசு சேவையை மந்த நிலைமைக்கு மாற்றி இருப்பதோடு பெருமளவு அரசு நிதி வீணடிக்கப்படுகின்றது. இதுவே அர்ச்சுனா போன்றவர்கள் பொதுமக்களால் கொண்டாடப்படும் நிலைக்கு பிரதான காரணமாக இருக்கின்றன. விமர்சனங்கள் தாண்டி மக்கள் இவ்வாறு மாறுவதற்கு ஒவ்வொரு அரசு நிறுவன உயர்மட்ட அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் பொறுப்பு கூற வேண்டியவர்கள். மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்தில் வழக்கமாக கலந்து கொள்வர்கள் 90% பதவிநிலை உத்தியோகத்தர்கள் என்பது பதவிநிலை முத்திரை பதிக்கும் தகுதி கொண்ட மகா பெரியவர்கள் என்பது நேற்று கைதடி சிலிகித்த பெருந்தகைகள் என்பது கவனிக்கத்தக்கது.
சபாநாயகர் அசோக ரன்வல நாடாளுமன்றத்தில் முன்வைத்ததாக கூறப்படும் போலியான கல்வி தகமை தொடர்பில் எழுந்த சமூக எதிர்ப்பு காரணமாக சபாநாயகர் தனது பதவியை ராஜினாமா செய்தமை பாராட்டத்தக்கது என்று முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்ச அறிவிக்கின்றார். குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ள அரசாங்கத்தின் ஏனைய உறுப்பினர்கள் சமூகமயப்படுத்தப்பட்ட கல்வி தகுதியை நிரூபிக்க தவறினால் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்ச வேண்டுகோள் வைத்திருக்கின்றார். கடுமையான அழுத்தம் அசோக ரன்வல பதவி துறப்பின் பின்புலம். சபாநாயகர் அசோக ரன்வல தாம் சபாநாயகர் பதவியிலிருந்து விலகுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார். கலாநிதி பட்டத்தை பெறாது கலாதி என்று தம்மை அசோக ரன்வல அடையாளப்படுத்திக் கொண்டதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் சமூக வலைத்தளங்களில் பிரபலமானது. அதனை அடுத்து அவர் தமது பதவியை துறந்துள்ளார். அசோக ரன்வல கலாநிதி இல்லை என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் காதுகளுக்கு செய்தி சென்றவுடன் அவர் உடனடியாக தொடர்பில் ஆராய்ந்திருக்கின்றார். கலாநிதி பட்டத்தை பெற்றுக்கொண்டமைக்கான சான்றுகள் அசோக ரன்வலிடம் இல்லை என்பதனால் ஜனாதிபதி அதிருப்தியுற்றிருக்கின்றார். பின்னர் அந்த பதவி துறக்குமாறும் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். இதன் பின்புலத்தில் அரசு ஊடக பிரதானிகளுடன் நடத்திய விசேட சந்திப்பில் அரசாங்கத்தில் தவறு செய்பவர்கள் எந்த பதவி வகித்தாலும் அவர்கள் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் தராதரம் பாராத நடவடிக்கை எடுக்கப்படும். ஜனாதிபதியின் எச்சரிக்கை வெளியாகி சில மனத்தியாலயங்களில் தமது பதவி துறப்பு அறிவிப்பை அசோக ரன்வல வெளியிட்டிருந்தார். சபாநாயகரே அசோக ரன்வல நாடாளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்ட தினத்தன்று கலாநிதி அசோக ரன்வல என்ற பிரதமர் ஹரணி அமரசூரியவும் விழித்திருந்தார். என்றாலும் அசோக ரன்வல கலாநிதி என்ற குறிப்புடன் தமது தகவல்களை நாடாளுமன்றத்துக்கு வழங்கியிருந்த பின்புலத்தில் பிரதமர் அவரை கலாநிதி என்று விழித்ததாக அவருக்கு நெருக்கமான தகவல்கள் உறுதிப்படுத்துகின்றன. யாழ்ப்பாண தமிழர்கள் எப்போதும் சிங்கள பேரினவாதிகளின் அடிமைகள். யாழ் மக்கள் வாக்களிக்காத ஒருவர் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் தலைவராகி இருக்கின்றார். அனுரகுமார அரசாங்கம் மாற்றம் செய்கின்ற என்று கூறி தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்துள்ளனர். இது அனுரவின் முதலாவது அதிகார துஷ்பிரயோகமாகும். யாழ் மக்கள் வாக்களித்த இளங்குமரன், ரஜீவன், பவானந்த ராஜா போன்றவர் நியமித்திருக்க வேண்டாம். டாக்டர் பவானந்த ராஜா இந்த பதவிக்கு பொருத்தமானவர். அனுரகுமார் அரசாங்கத்துக்கு தமிழர்களின் நம்பிக்கை இல்லை என்பதே இந்த பதவிக்கு யாழ்ப்பாண தமிழர்கள் நியமிக்கவில்லை என்பது சான்ற. யாழ்ப்பாண தமிழர்கள் எப்போதும் சிங்கள பேரினவாதிகளுக்கு அடிமையாக வாழ்ந்ததே பழக்கப்பட்டு விட்டார்கள். துரியப்பா தொடக்கம். சபாநாயகரின் ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி. சபாநாயகர் அசோக ரன்வலவின் ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டுள்ளார். ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத் இதோடுபான பாராளுமன்ற செயலாளர் நாயகத்துக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ள விடயமும் குறிப்பிடத்தக்கது. மகசீன் சிறைச்சாலையில் இப்படியும் நடக்கின்றது. கொழும்பு புதிய மகசீன் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் பாதாள உலக குழுவின் தலைவரான ருவன் என்ற நபருக்கு கைவிலங்கு சாவியை ரகசியமாக வழங்க வந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சிறைச்சாலைகள் அவசர நடவடிக்கைகள் மற்றும் தந்துரோயப்படை அதிகாரிகளால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். புதிய மகசீன் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் விசேட பிரிவின் சந்தேக நபரான ருவன் என்ற குற்றவாளியை பார்ப்பதற்காக கடந்த 12ஆம் தேதி மாலை 3:30 அளவில் பார்வைகள் பகுதிக்கு தம்பதியொன்று வருகை தந்தனர். அவர்கள் ஒருவர் மீது சந்தேகத்தின் அடிப்படையில் சிறைச்சாலை அவசரகால தந்துரோபடை அதிகாரிகள் அவரை சோதனையிட்டனர். இதன்போது அவரது பணப்பையில் சூட்சுமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கைவிலங்கு சாவி கண்டுபிடிக்கப்பட்டது. இவருடன் வந்த பெண்ணும் மிதிக ரூபனுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்திருக்கின்றது. இதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர் மேலதிக விசாரணைக்காக பொருளை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். மஹிந்தவும் மனைவியும் செலுத்திய ஆழ்ந்த மரியாதை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு பிரிவிலிருந்து நீக்கப்பட்ட 116 பாதுகாப்பு பணியாளர்கள் தமது வெளியேற்றத்துக்கு முன்னர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் அவரின் மனைவியான சிராந்தி ராஜபக்சவுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். இது குறித்து பதிவொன்றை மஹிந்த ராஜபக்ச தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளின் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அரசாங்கம் மேற்கொண்ட மறு ஆய்வின் பிறகு மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த 116 பேர் நீக்கம். இதையடுத்து தங்கள் கடமைகளை முடித்து வெளியேறுவதற்கு முன்னர் பாதுகாப்பு பணியாளர்கள் முன்னாள் ஜனாதிபதியுடன் ஒரு சுமூகமான உரையாடலை நடத்தினார். அத்தோடு அவருடன் ஒரு குழு புகைப்படத்தையும் எடுத்துக்கொண்டனர். வெளிநாடுகளுக்கு பறக்கும் இலங்கைகளில் முதல் 2 இடங்களில் மத்திய கிழக்கு நாடுகள், 3வது இடத்தில் இஸ்ரேல் இருக்கின்றன. 2024ஆம் ஆண்டில் வேலைக்காக வெளிநாடு சென்ற இளைஞர்களின் பட்டியலின் அடிப்படையில் 3 லட்சத்தை தாண்டி இருக்கின்றன. இன்றைய நிலவரப்படி 3,162 பேராக பதிவாகி இருக்கின்றன.
கடந்த 10 ஆண்டுகளில் தொழிலாளர்கள் எண்ணிக்கை 3 லட்சத்தை தாண்டியது இது இரண்டாவது முறையாகும். 2022ஆம் ஆண்டில் 3,10,948 தொழிலாளர்கள் வேலைக்காக வெளிநாடு சென்றனர். 2024ஆம் ஆண்டில் 1,77,804 ஆண் தொழிலாளர்களும் 1,22,358 பெண் தொழிலாளர்களும் வேலைக்காக வெளிநாடு சென்றுள்ளனர். இந்த காலப்பகுதியில் 1,84,140 பேர் சொந்தமாக வெளிநாடு சென்றதாகவும் 1,16,022 பேர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையமூடாக வெளிநாடு சென்றுள்ளனர். பெரும்பாலான இலங்கையர்கள் 73,995 பேர் குவைத்திற்கு வேலைக்காக சென்றுள்ளனர். ஐக்கிய அரபு எமிரேட்டுக்கு 49,499 பேர் சென்றுள்ளனர். வணிகத்தின் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் முக்கிய விடயம் என்னவெனில், கடந்த வருடங்களுடன் ஒப்பிடுகையில் இலங்கையர்கள் தென்கொரியா, இஸ்ரேல், ருமேனியா, ஜப்பான் போன்ற நாடுகளுக்கும் வேலைக்காக சென்றுள்ளனர். வெளிநாட்டு ஊழியரிடமிருந்து பெறப்பட்ட அந்நிய செலாவணியின் அளவும் இந்த காலகட்டத்தில் கணிசமாக அதிகரித்திருப்பதுடன் 2024ஆம் ஆண்டு நவம்பர் வரையான காலப்பகுதியில் 5,961 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இலங்கை பெற்றிருக்கின்றன. யாழ்ப்பாணம் வடமராட்சி பிரதேசத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் பொது சுகாதார பரிசோதகர்களால் எலிக்காய்ச்சல் தொடர்பான விழிப்புணர்வூட்டும் செயற்பாடுகள் முன்னெடுப்போம். கொட்டும் மழைக்கு மத்தியிலும் கிராமங்கள் தோறும் செல்லும் பொது சுகாதார பரிசோதகர்கள் விழிப்பூட்டும் செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றனர். துண்டு பிரசுரங்களும் விநியோகம் செய்யப்பட்டிருக்கின்றன. பருத்துறை நகரசபை பகுதியிலும் பொது சுகாதார பரிசோதகர்களால் இவ்வாறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்பாக நிறுத்தங்கள். கிழக்கு பெண் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் அமைப்பில் ஜனாதிபதியிடம் கோரிக்கை. இலங்கையில் பயங்கரவாத தடைச்சட்டத்தினை நீக்கி ஏற்றுக்கொண்ட சீடோ சமயத்தின் அடிப்படையில் புதிய சட்டமூலத்தை கொண்டு வருவதனூடாக பெண்களுக்கு எதிரான வன்முறைகளையும் பாரபட்சங்களை நிறுத்த உடனடியாக உதவுங்கள் என்ற கிழக்கு மாகாண பெண் மனித உரிமை செயற்பாட்டாளர் அமைப்பு ஜனாதிபதியிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். ஐரோப்பா செல்ல எதிர்பார்த்தவர்களை ஏமாற்றிய கும்பல். காலியில் இருந்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணிக கிளையின் ஒரு பகுதியொன்று கூறி கீழ்மாடியில் இயங்கும் அலுவலகம் மூலம் வெளிநாட்டு வேலைகள் வழங்கப்படுவதாக தெரிவித்து பாரிய மோசடி ஒன்று இடம்பெற்றுள்ளது. காலியில் இருக்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் கிளை என்பது போல் ஒரே ஒரு பெயர் பலகை இயங்கி வரும் அந்த அலுவலகத்திலிருந்து வெளிநாட்டு வேலை இங்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டதனால் ஏராளமானோர் வெளிநாட்டு வேலை தேடி சென்றுள்ளனர். அலுவலகத்துக்கு வந்த பின்னர் அங்குள்ள அதிகாரிகள் 2 வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனங்களின் பெயர்களை குறிப்பிட்டு பணம் செலுத்தி அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். அதற்கமைய 258 பேர் தலா 1,75,000 ரூபாய் வீதம் ருமேனியா உட்பட்ட ஐரோப்பிய நாடுகளில் வேலைவாய்ப்புக்காக முகவர் நிறுவனங்களுக்கு செலுத்தியுள்ளனர். உடனடியாக வெளிநாடுகளுக்கு அனுப்புவதற்கு 4 லட்சம் ரூபாய் வரை செலுத்தப்பட்டுள்ளது. அவர்களில் எவரும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு பரிந்துரை செய்யப்படவில்லை. வேலை கிடைக்கவில்லை என்று அடிக்கடி போராட்டங்கள் நடத்தப்படும் நிலையில் அதற்கு மத்தியில் சிலருக்கு 1 லட்சம் ரூபாய் மாத்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது. இதொடர்பில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. வேறு பல நாடுகளில் வேலை வழங்குவதாக கூறப்பட்ட முகவர் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த விடயம் தொடர்பில் முன்னாள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் தொழிலாளர் அமைச்சர் மன்சன் நாணயக்கார தொடர்பான சிங்கள ஊடகம் ஒன்று முயற்சித்த போதும் அது தனிப்பட்ட உதவியாளர் சங்க பண்டார மன்சன் நாணயக்கார தற்பொழுது ஊடகங்களுக்கு பதிலளிக்க மாட்டார்கள் என்று தெரிவித்துள்ளனர். சுமந்திரனை மட்டக்களப்புக்கு அழைப்பதை தவிர்த்த சாணக்கியன். தற்பொழுது சுமந்திரனுக்காக பேசும் சாணக்கியன் மட்டக்களப்பில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரங்களில் அவரை தவிர்த்தாலே கணிசமான வாக்குகளில் வெற்றி பெற்றார் என்ற தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர் கருத்து வெளியிட்டுள்ளார். சாணக்கியன் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகே சுமந்திரன் தோல்வி தமிழரசுக் கட்சியின் தோல்வி என்று பேசுகின்றனர். மட்டக்களப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் சுமந்திரனுடன் இணைந்து தொடர்ந்தும் செயற்பட்டு வந்தால் அடுத்த முறை அவர் ஜெயிப்பது சந்தேகம். சுமந்திரன் என்ற ஒருவரை நம்பி மட்டும் தமிழரசுக் கட்சி உள்ளது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் குழப்பம். மாவியை கடும் துணியில் எச்சரித்த சாணக்கியன். வவுனியாவில் இடம்பெற்ற தமிழரசுக் கட்சியின் மத்திய சில கூட்டத்தில் கடும் குழப்ப நிலைமைகள் ஏற்பட்டுள்ளது. தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சீனாதராசா தலைமையில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் முதல் முறை மத்திய குழு கூடியது. 10 மணியளவில் கூட்டத்தை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்ட நிலையில் அவர் வருவதற்கு தாமதமாகி இருந்தது. மாவை சீனாதராசா வந்த பின்னர் கூட்டத்தை ஆரம்பிக்குமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் கூறியிருந்தார். அவர் பதவி விலகிவிட்டார். அவரின் தலைமையில் கூட்டம் நடத்த முடியாது என்றும் உடனடியாக கூட்டத்தை ஆரம்பிக்குமாறு சாணக்கியன் கூறியிருந்தார்.
மாவை சேனாதராசாவுக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி கூட்டத்துக்கு வருமாறு கூறுங்கள். சிவமோகன் குறிப்பிட்ட போது இடையில் குறுக்கிட்ட சாணக்கியன், இது கோல் சென்டர் அல்ல, கட்சி உங்கள் வைத்தியசாலையும் இதுவல்ல என்றும் பதிலளித்துள்ளார். இவர் மாத்திரம் அல்லாமல் ஏனைய சில உறுப்பினர்களும் கூட்டத்தை உடனே ஆரம்பிக்குமாறு கூறிய நிலையில் சிவமோகனுக்கும் அவர்களுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. கூட்டத்தை சிரேஷ்ட உபதலைவர் தலைமையில் உடனடியாக நடத்துங்கள், அல்லாவிடில் குழப்பங்களை வெளியேற்ற வேண்டி வரும் என்று பீட்டர் இளஞ்செழியனும் குறிப்பிட்டிருந்தார்.